வணக்கங்க. இப்போ நம்ம வந்து ஆடுகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோய் பற்றி நம்ம பேசுவோம். பொதுவாக அந்த கோடை காலங்களில் பார்த்திங்கனாக்கா ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் அழற்சி வரக்கூடிய அந்த காலங்களில் அம்மை நோய் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. இது பெரும்பாலும் எல்லா பகுதியிலையும் வர்றதில்ல, ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இது ஒரு நச்சுயிரியால் வரக்கூடிய நோய். அம்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சுயிரியால் வரக்கூடிய நோய். ஏதாவது நோய் இருக்கக்கூடிய ஆடுகளோ இல்லை கோழிகளுக்கோ இது வந்து மற்ற ஆரோக்கியமான ஆடுகளுடன் இல்லை கோழிகளோட தொடர்பு வரும்பொழுது இந்த நோய் வந்து நேரடியாக பரவுங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று மூலமாக பரவும். நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவன தொட்டி, மாசுபட்ட தண்ணீர் தொட்டி மற்றும் பண்ணையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அது பண்ணையுடைய உரிமையாளர் எல்லார் மூலமாக இந்த நோய் வந்து மற்ற கால்நடைகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இதில் நம்ம நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். நோய் பாதித்த ஆடுகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடோ இல்லை கோழியோ இருந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆழ்கூலம், தீவனத்தொட்டி, சாணம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து முறையாக அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த நம்ம கிருமி நாசனம் பண்ணணும். இந்த நோய் பாதித்த ஆடு இல்லை கோழியை வந்து தனிமைப்படுத்தி தனிமையாக தான் பராமரிக்கணுங்க. அப்படி பராமரிக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆளை வந்து பணியாளரை வந்து நம்ம போடணும். அப்படி போட முடியாத சூழ்நிலையில் நம்ம ஆரோக்கியமான கால்நடைகளை முதல்ல முழு பராமரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நோய் இருக்கக்கூடிய கால்நடைகளை நம்ம வந்து கையாளணுங்க. அப்படி கையாளும் பொழுது நோய் பாதித்த ஆடுகளை கையாண்டுட்டு திரும்ப நம்ம ஆரோக்கியமான ஆடுகள்கிட்ட வரக்கூடாது. அப்படி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடையை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம வந்து திரும்ப நோய் பரவுறதை நம்ம வந்து தடுக்க முடியுங்க. பொதுவாக அது வந்து நச்சுயிரி நோயின்றதுனால இதுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது. ஆனால் மற்ற காயங்கள் ஏற்படுறதுனால, அம்மை கொப்பளங்கள் ஏற்படுறதுனால ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ரோமங்கள் இல்லாத பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா கொப்பளங்கள் இருக்கும். அப்புறம் இந்த கொப்பளங்கள் உடஞ்சி காயமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. சில சமயங்களில் வாய்க்கு உட்பகுதியிலையும் நுரையீரலையும் இந்த நோய் தாக்கம் வரும்போது பார்த்திங்கனாக்கா மூச்சு விடுறதுக்கு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி காலங்களில் கோழிகளோ இல்லை ஆடுகளோ வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுங்க. பொதுவாக அதுக்கு வந்து நச்சுயிரி நோய்களுக்கு தடுப்பு மருந்து ஏதாவது வைத்தியம் இல்லைன்றதுனால என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வேப்பிலை மற்றும் அந்த மஞ்சள் போட்டு நம்ம அரைச்சி அந்த காயங்களில் மட்டும் நம்ம தடவிட்டு மற்ற இரண்டாம் தர நோய் தொற்று ஏற்படாதவாறு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர் மருந்துகளை நம்ம வந்து கோழிகளுக்கும் இல்லை ஆடுகளுக்கும் கொடுக்கலாங்க. முக்கியமாக நோய் பரவுறதை தடுக்கிறதா நம்ம வந்து முழு வேலையை நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசிகளை நம்ம வந்து போடலாம். பொதுவாக இந்த கோடை காலத்தில் வர்றதுனால ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதங்களில் ஆடுகளுக்கு தடுப்பூசியும் கோழிகளுக்கு தடுப்பூசியும் நம்ம போட்டுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து தடுப்பூசி போடணுங்க. ஆடுகளுக்கு வந்து 3 மாத வயதுக்கு மேலேயும் கோழிகளுக்கு 6 வார வயதுக்கு மேலேயும் நம்ம முறையாக அந்த தடுப்பூசி போட்டோம்னாக்கா இந்த நோய் வராமல் நாம் பாதுகாத்துக்கலாங்க. நன்றி.